நாம் இன்று கடந்த வாரங்களாக முதல்ல ஆன்மீக தலைவர்கள் அவருடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது பார்த்தோம். அப்புறம் உங்களுக்குள்ளே உப்புள்ளவர்களாக இருங்கள் என்பதை லேடிஸ் மீட்டிங்கில் பார்த்ததை இங்கே தொடர்ந்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். இனி நம்முடைய வாழ்விலே தேவைப்படுகிறது அதிமுக்கியமான ஒழுங்குகளிலே விடாமுயற்சி தலையான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை இன்றைய காலத்தின் கோரத்தை நினைத்து, காலத்தின் அவசியத்தை நினைத்து, விடாமுயற்சியின் ஆவி, விடாமுயற்சியின் முயற்சிகள் நம்மிலே வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். The book of Matthew's Gospel, chapter 11 verse 12. அதை தலைப்பாய் கொண்டு தான் பல காரியங்கள் நாம் சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வராக. இந்த ஈஸி டு ரீட் வெர்ஷன் என்று ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்புலேருந்து அதை நாம் முதல்ல வாசித்து நம்முடைய ரெகுலரான அந்த மொழிபெயர்ப்பிலேருந்து அந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 11:12. யோவான் வந்த காலம் தொட்டு இன்று வரை பரலோக ராஜ்யம் வலுவடைந்து வருகிறது. மக்கள் வலிமையை பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்தை அடைய முயன்று வந்திருக்கிறார்கள். யோவான் வந்த காலம் தொட்டு இன்று வரை பரலோக ராஜ்யம் வலுவடைந்து வருகிறது. மக்கள் வலிமையை பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்தை அடைய முயன்று வந்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். இப்போ நம்முடைய இந்த ஓல்டு வெர்ஷனில் மத்தேயு 11:12 வாசிக்கும்போது என்ன யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமன் கத்தோலிக்க பைபிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர் என்று வாசிக்கிறோம். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர் என்று பார்க்கிறோம். குழப்பம்லாம் இல்லை. இப்போ அதுக்குள்ளே நம்ம நுழைய வேண்டாம். குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை. சில விஷயங்கள் நடைமுறை அந்த காரியத்தை சொல்லியிருக்கு. அந்த தள்ளுபடி ஆகமங்களிலே இருக்கிற விஷயங்கள் தான் அதில் நாம் அதை போய் பிடிச்சிக்காமல் இருக்கிறது தான் அவசியம். சரி, நாம் இப்போ காரியத்துக்கு வருவோம். செபிப்போம். தகப்பனே, நம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விடாமுயற்சி ஆவியை எங்களுக்குள்ளே தாங்க. நிலைவரமான ஆவியை தாங்க. தாவீது கருளின நிச்சயமான கிருபைகள் என்ற அந்த நிச்சயமான கிருபைகளை தாங்க. உம்மிலே நிலைத்திருக்கும் பொறுப்புணர்ச்சி உணர்ந்து நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். இயேசு தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில்
பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்வீர்களானால் நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ? யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரர்கள் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்களும் கண்டு அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார் என்று வாசிக்கிறோம். இப்படி ஆண்டவர் சூட்சமம் மிக்க சுவையான கருத்துக்கள் நிறைந்த வாக்கியங்களை ஊழிய பாதையிலே பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை சொல்லியிருக்கார். பரலோக ராஜ்யத்தை பற்றி அப்படியே வரிசையாகவே ஒரு உவமைகளை ஆண்டவர் சொல்லியிருந்தாலும், அவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர் சொன்ன அவருடைய முழு கவனமும் பரலோக ராஜ்யத்தை பற்றி. பரலோக ராஜ்யம் அவர் சொன்ன காலத்திலும் இன்னைக்கு அவரை பற்றி வந்து போய் உயிரோடு எழுந்து பரமேறி விட்டார், திரும்பி வர இருக்கிறார். அவருடைய 2ஆம் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலும், அதைத் தொடர்ந்து 1000 வருட அரசாட்சி காலமும், அதன் நிறைவுக்கு பின்னே வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு, முடிவில்லா வாழ்வு, இவை எல்லாவற்றிலுமே பரலோக ராஜ்யம் என்பது ஒரு இடத்துக்கு அடுத்த விஷயமாகவும் நம்முடைய உள்ளத்திலே ஸ்தாபகமாக வேண்டியிருக்கிற விஷயமாகவும் இயேசு கிறிஸ்து மாறி மாறி போதித்திருக்கிறார். இப்போ நாம் வந்து இந்த முழு வசனத்துடைய ஒரு முடிவான கருத்து, இது ஒரு வேலை, திஸ் இஸ் அ ஜாப், இது ஒரு பணி, இது வாழ்வா சாவா என்கிற ஒரு பணி. இது அல்ல தட்டக்கூடிய ஒரு பணி அல்ல. அந்த வசனத்துக்குள்ளாவே இருக்க சொல்லப்பட்ட கருத்தை கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. பொதுவாக நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது போல், தேவன் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பிரயோகிப்பதற்கு நாம் முயற்சிக்கக்கூடாது. பரலோக ராஜ்யத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கலாம், ஒன்றும் உலகத்தில் பிரச்சனை இல்லை. மரித்த பின் தான் பிரச்சனை. உலக வாழ்வு முடிந்த பின்னே, ஒருவேளை உலக வாழ்வுலாம் நாங்களாம் முடிக்க மாட்டோம், உங்களால் ஆனால் பாருங்கன்னா அவர் வந்து உலக வாழ்க்கையை முடிக்க போகிறாரு. அதுதான் அந்த வருகை. அதில் ரகசிய வருகை, உபத்திரவ காலத்தில் மத்திய நாட்களிலே வருகை, உபத்திரவங்கள்லாம் முடிந்த ஏற்பாடு வருகை இல்லைன்னு சொல்கிற ஒரு கூட்டம், 1000 வருட அரசாட்சி காலத்துக்கு முன்னே வருகை, இல்லை 1000 வருட அரசாட்சி காலத்துக்கு பின்னே வருகை, அப்படின்னு ஏராளமான கருத்துக்கள் இருக்கிறது. 1000 வருட அரசாட்சியே இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. மில்லனியல்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது மத்தியிலே தான் கடவுள் வார்த்தையை தான் நம்ம
கேட்கணும். ஏன்னா அவர் தானே அந்த ஊருக்கு, அந்த ஊர் அது ஒரு தேசம், அது அது ஒரு கடவுள் வாசம் பண்ணுகிற இடம் அது. அது நமக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய சாத்தியக்கூறோடு கூட அதை ஆண்டவர் ஸ்தாபித்திருக்கிறார். நாம் வந்து இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், குறிப்பாக இந்தியா எடுத்துக்கிட்டால் எல்லாமே மேலை நாடுகளை தான் அலாதி மோகம் கொண்டு பார்க்குறாங்க. ஒன்று மத்திய கிழக்கு நாடுகளை பார்க்குறாங்க, இல்லை ஐரோப்பா நாடுகளை பார்க்குறாங்க, இல்லை அண்மையான காலத்தில் தென் அமெரிக்க நாடுகளை பார்க்குறாங்க, இல்லைன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டை பார்க்குறாங்க. அதுதான் வாழத்தகுந்த நாடு, அதுதான் வாழத்தகுந்த வாழ்க்கை, அதுதான் வாழத்தகுந்த கலாச்சாரம், பினிசான் அண்ட் சோஃபோர்த், அதெல்லாம் யோசிக்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னை நான் வந்து தற்காலிகமாக 70 வருஷம் 80 வருஷத்துக்கு இந்த பூமியில் வச்சுருக்கேன், உன்னை அனுப்புகிறேன். இந்த உலகம் உனக்கு சாஸ்வதமான ஒரு வாழும்படியான எல்லை அல்ல, தேசம் அல்ல. 200 நாட்டில் ஏதாவது ஒரு நாட்டில் இருப்ப, ஏதாவது மொழியின் பின்னணியில் இருப்ப, பொருளாதார பின்னணியில் இருப்ப. ஆனால் இது உனக்கு நீ ஆயத்தமாகும் இடம், உன்னை நீ ஆயத்தமாக்கி கொள்ளும் இடம், தகுதிப்படுத்தி கொள்ளும் இடம், தகுதியை தக்க வைத்து கொண்டு உனக்காக மனுஷனுடைய கைவேலை இல்லாத ஒரு நித்திய நாட்டுக்கு, நித்திய வீட்டுக்கு நீ வரும்படி நான் ஆயத்தம் பண்ணின இடத்துல நான் உன்னை திரும்பி வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே ஸ்தாபிக்கும்படி நீ விழிப்பாயிரு, ஆயத்தமாயிரு, அதை பற்றி கவனமாயிரு, அதை பற்றி விசாரித்தறி. அதுக்குரிய விஷயத்தில் நீ வந்து உன்னையே முழுமையாக உன்னுடையதை, நேரம் காலம் சமயம் பணம் பொருள் படிப்பு தாளந்து லொட்டு எல்லாத்தையும் நீ அதில் முதலீடு செய். அது உன்னுடைய, நான் உன்மேல் வைத்த அருளிய அந்த பாக்கியத்தை, அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த தகுதியை காத்து கொள்வதற்கு அவசியமானது. உனக்கு நான் தந்த இந்த நிர்வாக ஆதரவுகளாலே நீ பரலோக ராஜ்யத்தை சம்பாதிப்பதில்லை, பரலோக ராஜ்யத்துக்கு நீ தகுதியாவதில்லை. தகுதியாக்கப்பட்ட உனக்காக நான் வந்து இலவசமாய் கொடுக்குற இந்த பிரஜை உரிமையை நீ காத்து கொள்வதற்கு, அதில் நிலைத்திருப்பதற்காக உனக்கு நான் ஒழுங்குகளை கொடுத்திருக்கிறேன். அதை இழந்து போகாதபடி நீ அதை காத்து கொள்ளும்படி, நீ வாழும்படி நான் எதிர்பார்க்கிறேன் என்று சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலிருந்தே தான் தேவன் இதை சொல்கிறார். சரியாக எபிரேயம் நன்றாக கற்றவர்கள், வாஸ்தவத்துக்கு அந்த ஜூஸே, அந்த ராபாய்ஸ், அந்த போதகர்களே வந்து நமக்கு போதிப்பார்களானால் நாமும் கொஞ்சம் ஆவலாக விழிப்போடு சோர்வு இல்லாமல் உட்கார்ந்து கேட்போமானால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த வாக்கியத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. இந்த முழு பைபிளுமே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அதுக்குள்ளாக இந்த முழு பைபிள் இருக்குது. 66 புஸ்தகம் அதில் இருக்குது. நம்மளால் அதை பார்க்க முடியல, எப்படிங்க என்னங்க சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இருக்குது. அந்த ஒவ்வொரு எழுத்துக்குள்ளாக, எழுத்தின் கொக்கிக்குள்ளாக, அந்த எழுத்தினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம், வால்யூம், கியூபிக் மெஷர்ஸ், அதுக்குள்ளாக இந்த உலகத்தினுடைய எல்லாம் அண்ட சராசரத்தினுடைய ரகசியங்கள் அதில் இருக்கிறது. கத்ரா இயேசுவை பற்றிய ரகசியம் இருக்குது, சிலுவையை பற்றிய ரகசியம் இருக்குது. இப்போ நாம் ஒவ்வொன்றுமா அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து நமக்கு சுலபமாக்கி கொண்டு கற்றுக்கொண்டு வருகிறோம், போதிக்கப்பட்டு வருகிறது. எத்தனை ஆண்டுகளாக? 2000 ஆண்டுகளாக. ஆனால் 1785 இருக்கோம். நம்ம வந்து January 1 வந்து 5786ங்கிற ஒரு இயருக்குள்ளே போகிறோம். அதுவுமே எக்ஸாக்ட் டேட் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது அந்த டேட் இல்லை அப்படின்னு நம்ம மறுக்கவும் முடியாது. எல்லாம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அவங்க கால அட்டவணையை காலங்காலமாக காத்து வருகிறார்கள். இப்போ கடவுள் வந்து பூமியை மாத்திரம்தான், வாஸ்தவத்துக்கு பூமியை மாத்திரம்தான் மனுஷனுக்காக ஆண்டவர் சிருஷ்டித்தார். மனுக்குலத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரே இடம், ஒரு கிரகம்
natural planet is earth. அப்போ இங்கே பரலோகராஜ்யம் யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாசித்தேன். யோவான் வந்த காலம் தொட்டு இன்று வரை பரலோகராஜ்யம் வலுவடைந்து வருகிறது. தட்ஸ் ஆல்சோ எ ட்ரூ மீனிங். பரலோகராஜ்யம் இது முதற்கொண்டு பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம்ங்கிறது நம்ம விரும்பாததை நம்ம மேலே திணிப்பது. ஓகே, we've been compelled, our force has been administered. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலத்தை நம்மேல் யாரோ செலுத்துகிறார்கள். வலுவடைந்து வருகிறது. அப்போனா டு பிகின் வித் இட் வாஸ் குவைட் வீக் ஆர் இட் வாஸ் வாண்டிங் சம் ஸ்ட்ரென்த். இப்போ அது இட் இஸ் பிகமிங் வெரி ஸ்ட்ராங். அதை பற்றி நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை தளர்ந்து அப்படிலாம் ஒன்று காரியம் இருக்கா? இருக்கிற நாட்டில் வாழ தெரியல, இருக்கிற வீடு வாசலை காத்துக்க தெரியல, இருக்கிற வயல்வெளியெல்லாம் பாதுகாத்துக்க, இருக்கிற வாழ்க்கையின் சவரட்சணையை பாதுகாத்துக்கல, இதோட புதுசாக என்னமோ ஒன்று வந்துட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி அதை கவனிக்காமல் இருந்து போய் இல்லை நான் அதை சொன்னது சும்மா கட்டுக்கதையில். பரலோகராஜ்யம் மெய்யானது தான், பரலோகராஜ்யத்தினுடைய விஷயங்கள்லாம் மெய்யானது தான், நிலையானது தான், நித்தியமானது தான், நிச்சயமானது தான், நிரந்தரமானது தான். அதனுடைய விவரங்களும் அதனுடைய நிகழ்வுகள்லாம் இப்போது அப்படியே ஒன்றுக்கு பின் ஒன்று அப்படியே நிறைவேறுகிறது, கைக்குடி வருகிறது, அது வலுவடைகிறது. இப்போ மழையெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த வங்கக்கடலில் ஏற்படுற ஒவ்வொரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைகிறது, வலு இழக்கிறது, அது கரையை கடக்கிறது, இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படிலாம் சொல்கிறது போல் இந்த events and the truth about the kingdom of God is getting stronger, clearer, louder. வலுவடைந்து வருகிறது. மக்கள் வலிமையை பயன்படுத்தி பரலோகராஜ்யத்தை அடைய முயன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். This is also quite true. இதுவரைக்கும் அத்தனை கலாச்சார பின்னணியில் இருந்தவர்களும் மொழி பின்னணியில் இருந்தவர்களும் இருக்கிறவர்களும் அவர்களுடைய மனோராஜ்யமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் அடைய முடியாது. மரித்தவர்களை பற்றி நாம் இப்போ யோசிக்கணும். உயிரோடு இருந்து இப்போ இதெல்லாம் மனக்கோட்டை கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, எதிர்காலத்தை பெருசாக பிரகாசமாக பார்க்குறவங்க, பாசிட்டிவ் திங்கர்ஸ், so on and so forth. எல்லாத்துலேயும் அவங்க கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் பொருளாதார வீழ்ச்சியையும் சூழ்ச்சிகளையும் சதிகளையும் அத்துமீறல்களையும் மனித உரிமை மீறல்களையும் மனித நேயமற்ற செயல்களையும் பார்த்து பீப்புள் ஆர் திங்கிங், ஐயோ இஸ் திஸ் ஆல் டு லைஃப்? நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு இவ்வளோதானா? இதை விட வேறொரு பாதை இல்லையா? வேறொரு வழி இல்லையா? வேறொரு கருத்து இல்லையா? வேறொரு நிலை இல்லையா? இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு ஒவ்வொரு நாட்டில் இருக்கணும். அங்கே இருக்கிறோம், இங்கே வரான். கிழக்கத்திய நாட்டிலேருந்து அங்கே போகிற மேற்கத்திய நாட்டுக்கு போகிற மேற்கத்தியரெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை, பார்த்து எல்லாம் அனுபவிச்சிட்டோம், எல்லாம் குப்பை, எல்லாமே வேஸ்ட்டு. கிழக்கத்திய நாடுகளில் தான் முக்தி அடைவதற்கு யுக்திகள் கிடைக்கும்னு சொல்லி இங்கே வரான். எல்லாவற்றையும் துறந்து விட்டு நாம் காஞ்ச மாடு கம்பில் புந்தது போல் இப்படி ஒவ்வொருத்தருமே அந்தந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடமேற்கு தென்மேற்கு வடகிழக்கு தென்கிழக்குங்கிற 8 திசையில் இருக்கிற மக்கள் இங்கே எங்கே மைக்ரேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் they have not found a true reason, a justified reason to live continuously on earth. இந்த அவங்கவுங்க தேடி போன நாடான் தேடி சேர்த்து கொண்ட வாழ்க்கையானாலும் கண்டுபிடிச்ச வாழ்க்கையானாலும் அவங்களுக்குன்னு அமைஞ்ச வாழ்க்கையானாலும் அதில் எல்லாம் அதிருப்தியாளர்கள். இன்னொரு காரியத்தை தேடி அது நிரந்தரம் அல்ல, அது நிச்சயம் அல்ல, அதில் ஒன்றும் அது வில்லங்கமற்ற வாழ்வா இல்லை அப்படின்னு வெதும்பி போய் விரக்தி அடைந்து முடிவிலாம் வாழ்வு இவைகளிலே இல்லை, பொண்ணில் இல்லை, பெண்ணில் இல்லை, பொருளை இல்லை, அந்தஸ்தில் இல்லை, நகநட்டில் இல்லை, விலையுயர்ந்த விஷயங்கள் இல்லை, படிப்பில் இல்லை, விஞ்ஞான முயற்சியில் இல்லை, இந்த மாதிரி இந்த டிஜிட்டலைஸ்ட் கேஜெட்டரி மெக்கனைஸ்ட் லைஃப்பில்
எந்திரமயமாக்கப்பட்ட வாழ்க்கையில் இல்லைன்னு ஜனங்க தவிக்கிறாங்க. சில பேர் பயணிக்க முடிந்தவங்க பயணித்து பார்க்குறாங்க, ஆனாலும் தொலைஞ்சு போகிறாங்க, ஓட்டாண்டியாக போயிடுறாங்க. அப்புறம் வேறு ஒரு முயற்சிக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு தள்ளப்படுறாங்க. பயணிக்க முடியாதவங்க குண்டாஞ்சேட்டில் குதிரை ஓட்டுறப்போல அதே சேறு சகதியில் விழுந்து மீள முடியாமல் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்பிக்கையின் நட்சத்திரமாக, நம்பிக்கையின் அங்கூரமாக, நம்பிக்கையின் வாழ்வாதாரமாக வாழ்வழிக்கும் வார்த்தைகளை கர்த்தராகிய இயேசுவினுடைய ராஜ்யத்தின் கிரியைகளை கேட்கும்போது மக்கள் அதை இந்த வசனத்தை படித்தது போல மக்கள் வலிமையை பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்தை அடைய முயன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மதத்திலையும் அவங்கவுங்க அதிருப்தி அடைந்து போய் கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க. மான மரியாதை பேரும் ஒரு மாதிரி ஐடென்டிட்டி இழந்துருவோன்னு சொல்லிட்டு வெதண்டாவாதத்தோடு வீணான வீம்போடு வைராக்கியத்தோடு அந்தந்த தாய் மதத்திலே அவங்கவுங்க இருக்கிறாங்க. எவனும் நம்ம வாழ வைக்கல, யாரோ ஒரு வாழ வைக்கிறேன்னு நமக்காக வந்தார், அவரை நாம் பின்பற்றுவேன்னு வரவங்க கர்த்தராகிய இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க. அதிருப்தியாளர்கள் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மத நம்பிக்கைக்கு மாறிட்டே இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களே இஸ்லாமியர்களாக மாறுறாங்க, இந்துக்கள் இஸ்லாமியர்களாக மாறுறாங்க, இஸ்லாமியர்கள் இந்துக்களாக மாறுறாங்க, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க. இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் இருக்கிறவங்க அப்படி இப்படி போயிட்டே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதன் மத்தியில் ஞானமான முடிவை எடுக்கிற கர்த்தராகிய இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவங்க பெருகிட்டே இருக்காங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வசனத்தின் வெளிச்சத்தில், நித்தியத்தின் வெளிச்சத்தில், சத்தியத்தின் அரும்பெரும் துணையோடு ஏற்றுக்கொண்டவங்க தடுமாற முடியாது, தடுமாறுகிறது இல்லை. அப்படியே ஒரு தடுமாற்றம் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசுனுடைய சிலுவையின் உபதேசம், அவருடைய முழு பாதுகாவலின் அம்சங்கள் நிறைந்த பரலோக ராஜ்யத்தின் உண்மைகள் மக்களை நிலைத்திருக்க பண்ணுகிறது. இப்போ நீங்கள் என்னமோ கதை கேட்குற மாதிரி உட்காந்து கேட்குறீங்களோன்னு மனசில் படுது. நாம் இப்போ எப்படி தெரியுமா, இந்த ஒரு ஸ்தல சபை மாத்திரம் இல்லை, பெருவாரியான கிறிஸ்தவ கூட்டம் வேர்ல்டு வைடாக எப்படி இருக்கிறாங்கன்னா, அப்படியே சும்மா மெக்கானிக்கலாக வந்துட்டு போகிறோம். இது ஒரு வழக்கமாக பழக்கமாக கொண்டு சபை கூடி வந்துட்டு போகிறோம். விசேஷ கூட்டங்கள், ரெகுலரான கூட்டங்கள் வந்துட்டு போகிறோம். இங்கே வரும்போது நாம் வேற ஒரு தோரணையோடு வரோம், வேற ஒரு நிலையோடு வரோம். ஆனால் நம்முடைய பெருவாரியான நிலை இங்கே நாம் அடைகிற வெளிச்சம், இங்கே நாம் அடைகிற உண்மை, இங்கே நாம் அடைகிற யுக்திகள், சக்திகள், இவைகளை கொண்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அப்பியாசிப்பது என்பது மிகவும் கொஞ்சம். அதான் இங்கே பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். தங்கள் வலிமையை பயன்படுத்தி கொண்டு பரலோக ராஜ்யத்தை அடைய முயன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். குட் டிரான்ஸ்லேஷனில் இவங்க அந்த ஆர்சியில் எப்படி இதில் வாசித்தோம், திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது. அது ஒரு ரியாலிட்டி தானே. இப்படி ஒரு அரசு இருக்குது, இப்படி ஒரு அரசர் இருக்கிறாரு, இப்படி ஒரு பிரஜைகள் இருக்கிறாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு தேசம் இருக்குங்கிறத கேட்கும்போதே உலக மக்களுக்கு வயிற்றில் புளியாக கரைச்ச மாதிரி இருக்குது. இயேசு கிறிஸ்து வாழும்போதே அவர் குழந்தைய பிறந்த நேரத்திலேயே ஏரோதுக்கு குழம்பிருச்சு, கலங்கி போயிட்டான். ஆஹா, எனக்கு விரோதமாக இந்த யூதேயா சமாரியாவில் இன்னொரு ராஜாவா, யூதர்களுக்கு இன்னொரு ராஜாவா, அவன் எங்கே பிறந்திருக்கிறான் அப்படின்னு விசாரிக்கிறான். அவனை காலி பண்ணணும்னு பார்க்குறான், முடியாமல் போனதுனால எரிச்சலில் 2 வயசு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள அவரும் எங்கேயோ இருப்பார், எல்லாத்தையும் கொன்னுருங்க ஆம்பளை பிள்ளைகள்லாம் சொல்கிறான். ராமாவிலே கூக்குரல் பெருகிற்று என்று வேத வாக்கியம் சொல்கிற இறை வாக்குகள்லாம் நிறைவேறி இருந்தாலும்
ஏரோதால் ஒன்றும் செய்ய முடியல. இயேசு வளர்ந்த பின்னே ஏரோது இயேசுவை பார்க்க ஆசையாக இருந்தான். இயேசுவை பார்த்து நக்கல் பண்ணினான். ரோமாபுரி அரசு கலங்கினது. இயேசுடைய முன்னறிவிப்பு நிமித்தம் பாபிலோன் குழம்பி இருந்தது, எகிப்து குழம்பி இருந்தது. எகிப்து ஐயோ கையை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அவங்களால ஒன்றும் விரட்டிகிட்டே வந்து வீணாக போனாங்க. செங்கடலில் கடவுளை அவங்களை அழிச்சார். புரியுதா இப்போ உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரமே நமக்கு நம்ம வாழ நம்ம வாழ்க்கையில் நாமே ஒரு சரித்திரம் படைக்கிறோம். நமக்குள்ளே ஒரு சரித்திரம் உண்டாகிறது. நம்மை ஒரு சரித்திரம் தொடருகிறது, பின்தொடர்கிறது. நாம் சரியான ஒரு சரித்திரம் படைத்தவர்களாக, ஹிஸ்ட்ரி மேக்கர்ஸாக இருக்க முடியாமல் நம்மை கொண்டு சரித்திரம் படைக்க ஒத்த கால நிற்கிற தேவனுடைய அந்த ஒரு தனித்தன்மை வாய்ந்த, மரியாதை மிக்க, ஆவல் மிக்க, கரிசனை மிக்க அந்த கரிசனையை நாம் மதிக்க தெரியாமல் நிலையில்லாத இந்த உலகத்தில் நாம் நிலையான விஷயங்களை நாட்டுவதற்கு, ஸ்தாபிப்பதற்கு நாயா பேயா அலைகிறோங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அண்ட் வி டோன்ட் ஹாவ் எனி ஷேம் அபவுட் தட். அதை பற்றி நமக்கு வெக்கம், மானம், வெக்கம், சூடு சொரணையே கிடையாது. இப்போ எவ்வளோ விஷயங்களை பரலோக ராஜ்யத்தை பற்றி கடவுள் பாரத்தோடு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானம் காலம் முதல் இது முதற்கொண்டு பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறோம் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். இல்லை, நம்ம விடாமுயற்சி இந்த விஷயத்துக்குள்ள இந்த பலவந்தம் என்கிற வார்த்தைக்குள்ளாயிடுச்சு. வயலன்ஸ் சொல்ல, வன்முறை கொஞ்சம் டேக் ஏ ஸ்டாண்டுங்கிறாங்களா, நீ உறுதியாக நில்லு, உன் தீர்மானத்தில் உறுதியாக நில்லு, எல்லாத்தையும் சொல்லலாம். எடுத்தோடனே வன்முறைன்னொடனே இந்த துப்பாக்கியும் கத்தியும் வெடி மருந்துகளையும் வைத்து தான் யாரையும் தாக்குகிறோம் என்கிறதா நீங்கள் நினைக்கக்கூடாது. உடம்பு பிடியாக பிடிச்சிக்க, விட்டு கொடுக்காத, உன் உரிமையை விட்டு கொடுக்காத, உன் அந்தஸ்தை விட்டு கொடுக்காத, உனக்கு கொடுக்கப்படுகிற மரியாதையை விட்டு கொடுக்காத, உனக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பை அல்ல தட்டாத. பரலோக ராஜ்யத்தினுடைய ஓமையில் ஒன்று சொல்கிறார். பெரிய ஜமீன்தார் ராஜா வீட்டில் கல்யாணம் பண்ணுறார் மகனுக்கு. எல்லாரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டவங்களாம் ஆளுக்கு சாக்கு சொல்லிட்டு போகிறாங்க, வர முடியாது, எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது. கூப்பிட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அபாத்திரர் ஆனார்கள். அதனால் ராஜா பார்த்தார், ஊரில் இருக்கவன் போகிறான் வரவன்லாம் கூட்டிகிட்டு வந்து பந்தி சாலை நிரப்புங்க அப்படின்னா நிரப்புனாங்க. பந்தி விசாரணை நடக்கும்போது ராஜா உள்ளே வரார். எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ ஒருத்தனை பார்க்குறாரு, என்னப்பா எனக்கு கல்யாண ட்ரெஸ்ஸே இல்லை, அந்த விருந்தாளியில் அழைத்த அந்த விசேஷமான ஒரு அடையாளம் இவன்ட்ட இல்லையே. அவனை விசாரிக்கும் போது அவன் முழிக்கிறான். அவனை கொண்டு போய் உபாதிக்கிற இடத்த ஒப்பு கொடுங்கங்கிறாரு. நீங்கள் இதில் இருக்க அந்த பலவந்தங்கிற விஷயத்த நீங்களும் நானும் புரிஞ்சு தான் ஆகணும். நடைமுறையிலே அனுபவமாக்கி கொள்ள தான் வேணும். ஆனால் பரலோக ராஜ்யத்தை பற்றியே நமக்கு இன்னும் மரியாதை இல்லையே. பரலோக ராஜ்யத்தை சம்பாதிக்க முடியாது, பீரியட். பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக மாறவே முடியாது. அப்புறம் என்னத்துக்காக இதை யோசிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். கேட்காமையே கேட்டுட்டு இருக்கீங்க. அது புரியாதனால அதெல்லாம் வேணாங்க, எனக்கு பிடிச்சதை கொடுங்க அப்படின்னு தான். கோயிலுக்குள்ளேயுமே, அதாவது சர்ச்சஸ்குள்ளேயுமே, சர்ச்சஸ்க்கு வெளியே 3 விதமான கூட்டம் இருக்கிறாங்க. கடவுளை அறியாத கூட்டம், கடவுள்கிட்ட வராத கூட்டம், வெளியே இருக்கிற கூட்டம். ஓகே, உள்ளே இருந்துக்கிட்டும் கர்த்தருக்குள்ளாக இல்லாமல் அப்படி சபைக்குள்ளேயே காணாமல் போன கூட்டம், ஈடுபாடற்ற கூட்டம். 3 கூட்டமே வேஸ்ட்டு தான். ஆனால் இந்த அவருடைய உச்சகட்டமான, கடவுளுடைய உச்சகட்டமான நிரந்தரமான நிஜமான ஒரு அனுபவமிக்க ஒரு வாழ்க்கை பரலோக ராஜ்யம்தான், த கிங்டம் ஆஃப் காட். அதுதான் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். அதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லாமே ஒரு ப்ரிவ்யூ தான், முன்னிழல் தான், முன்னோட்டம் தான்.
அடுத்த வாரம் நிகழ்ச்சியை முந்தின வாரம் சாட்டர்டே போடுறான்ல, அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் டிவியில் வரணும். அதுபோல் ஆண்டவர் முன்னாடி தான் காமிக்கிறாரு. திருமுழுக்கு யோவான் காலம் முதல் இந்நாள் வரை விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கிறார்கள். ஒரு காலத்தில் இந்த விண்ணரசை பற்றி வில்லங்கமாக பேசுகிறவர்களும் கேவலமாக பேசுகிறவர்களும் காரி துப்புறவர்களும் அதை காலி பண்ண அடித்து நொறுக்கி அதை சேதப்படுத்த அதை அந்த நம்பிக்கையை கொண்டவர்கள். அது அரசு கட்டடத்தால் நிறைந்தது அல்ல. இட்ஸ் நாட் பில்டிங்ஸ், இட்ஸ் நாட் ஃபீல்ட்ஸ், வயல்வெளிகள், மலை மடுக்கள், ஆறு கீர், இதெல்லாம் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் God's kingdom of God is not such things. நம்முடைய இதயத்தில் ஸ்தாபகமாகிற ராஜ்யமாகத்தான் இருக்குது. கண்ணுக்கு தெரியாததாக இருக்குது. ஆனால் ஒரு ராஜ்யம் எப்படி இயங்குமோ, அதில் ராஜா எப்படி இயங்குவாரோ, அந்த ராஜ்யத்தில் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்களும் நமக்குள்ளாக செயல்படுறதுக்கு தேவன் முழுக்க சாத்தியக்குறை வைத்திருக்கிறார். We are not interested. இங்கேருந்தே உலகத்தை ஆட்டி படைக்கலாம், விளைவிக்கிற மாதிரி. இங்கேருந்தே சில எழில்மிக்க தேசங்களுக்கு, இந்தியாவிலேயே எழில்மிக்க இடங்கள்லாம் இருக்குது. அப்படியே நம்ம ஸ்தம்பித்து போகக்கூடியதான இயற்கை அழகு கொண்ட pristine places are there. நாம் இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறோம்? இது மறு நிறைந்த ஒரு இடம், இது வசதி இல்லாத இடம், இங்கே தண்ணி தட்டுப்பாடு, இங்கே பவர் கட்டு, இங்கே அது கிடைக்கல இது கிடைக்கல, அங்கேனா ரொம்ப இதாக இருக்குது, இங்கே சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் நினைக்கிறோம். தயவுசெய்து போய் பாருங்கள். கடன் கூட வாங்கி போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் நாட் ஃபேர், இட்ஸ் நாட் ரைட் ஆல்சோ. எப்படியோ அகஸ்மாத்தாக நேர்ந்ததுன்னா போயிட்டு யோசிங்க, இந்தியா எப்படி, அவங்கவுங்களும் ஆண்டர் வச்ச ஊர் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நீங்களும் நானும் விளைவிக்கிற மாதிரி சொல்கிறேன். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வாழ்கிறவங்களுக்கு வசதி இதை விட கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தி தான்னாலும் அவங்க அங்கே நிம்மதியாக இல்லை. தே ஆர் ஆப்டிங் அவுட் ஃபார் சம் அதர் பிளேசஸ். வேறு நாட்டுக்கு போகலாமா, வேறு நிலைக்கு போகலாமா, இதுதானா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டு மக்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. யாரும் அவங்கவுங்க நாட்டில் பரம திருப்தியாக இல்லை. தாக்குதல்களை சந்திக்கிறாங்க. சிறிதான அளவு பெரிதான அளவு. நித்தமும் ஒதுக்கப்படுகிற மக்கள் இருக்கிறாங்க, நிராகரிக்கப்படுகிற மக்கள் இருக்கிறாங்க, சேர்த்து கொள்ளப்படாத மக்கள் இருக்கிறாங்க, வரவேற்கப்படாத அழைப்புதல் பெறாதவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. எனக்கு பகீர்னு அன்றைக்கி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு அந்த டெடிக்கேஷனில் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், அவங்கள எனக்கு தெரியும், ஆனால் என்னெல்லாம் நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொன்னேன்னா எனக்கு ஒன்றுமே அங்கே பப்ளிக்காக ஐ வாஸ் ரியலி ப்ளஷிங். இப்படி நினச்சிட்டாங்க அவன் நம்மளை, என்ன அவங்க இப்படி நினச்சிட்டாங்களா, அவங்க எப்படி எனக்கு தெரில. ஆனால் எனக்கு நீங்கள் பத்திரிக்கை வச்சோன்னே என்ன வேலை கிடந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு அங்கே போகணுன்னு வந்துட்டேன். நாங்கள் ரொம்ப நன்றிங்க, நீங்கள் இப்படி நினைப்பீங்க நான் நினைக்கல, நீங்கள் வந்தது தான் எனக்கு பெரிய மரியாதை அப்படின்னு. இப்படிலாம் இருக்கிறாங்க. வாஸ்தவத்துக்கு அந்த வந்தவங்க அப்படி ஒன்றும் இப்போ உலகத்தில் பேசிக்கிற மாதிரி நீங்கள் சொன்னதுட்டு சொறையை பிடிச்சிக்க, அவங்க ஒன்றும் பொருளாதார நலிவடைந்தவங்க இல்லை, அவங்க ஒன்றும் அண்ணா காவடி இல்லை, அன்னாட காட்சி கிடையாது. தே ஆர் குவைட் வெல் பிளேஸ்ட் இன் சொசைட்டி. தட் வாஸ் எ லெசன். இப்படி நிறைய நம்ம பார்க்கலாம். பரலோக ராஜ்யத்தை பற்றி கவனிங்க. இப்போ வந்துருங்க, அந்த கதையெல்லாம் அதெல்லாம் நமக்கு தாக்கப்படுகிறார்கள். பீப்புள் ஆர் அட்டாக்ட், people are rejected, people are threatened, அச்சுறுத்தப்படுறாங்க. ஆனால் தாக்குகிறவர்கள் அதை கைப்பற்றி, இப்போ எவன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கணும், நாளைக்கு அவனே இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்தை பரப்புகிறவனாக இருக்கிறான். முதல் 1975 மே மாதம் இந்த பேர்மை பெருளா
ஆரம்பித்த போது அந்த ஒப்பு கொடுக்கறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்களா ஆல்டர் கால். அப்போ போனேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதான். அப்போ வாஸ் ரியல் ரோமன் கேத்தலிக். போனவுடனே உங்கள் பேர் என்ன, அந்த அந்த கவுன்சிலர்ஸ் அட்டையில் எழுதுவாங்களே, போனவுடனே அவங்கள நான் திட்ட ஆரம்பித்தேன். போங்கடா பதித பசங்களா, ஓடி போனவங்களா, மறுதளிச்சவங்களா, ஆச்சா என்ன எனக்கு நீ சொல்ல வேண்டிய இயேசு பற்றி என்ன என் பேர் எழுதுறா. அவங்க பிரதர் 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 இதா இந்த மாதிரி இதெல்லாம் பேசிட்டு இருக்க வேலையை பாருங்கள். வந்தேன், பாட்டு நல்லா இருந்துச்சு, பாட்டு கேட்டேன். அப்புறம் இந்த சிலுவையை பற்றி நல்லா பேசினார். வந்தேன், என்ன கூப்பிட்றாங்க முன்னாடி போய் பார்ப்போன்னு வந்தேன். என்ன ஆழ்மத்தை பார்க்குறீங்களா? அப்படியே அந்த ஆள் கலங்கிட்டான். அவன் கலங்கினானோ இல்லையோ, ராத்திரி பூரா கடவுளை என்ன பிரட்டி எடுத்துட்டார். என்னடா அது ஒரு மாதிரி ஒரு மனித நேயமற்ற நேரத்தில் இந்த மாதிரிலாம் எனக்கு புத்தியே இருந்தது இல்லையே, இந்த மாதிரிலாம் எனக்கு யோசனையும் நடந்துக்கிற பாணியும் இல்லைன்னு துக்கமே இல்லை. இந்த கூட்டம் நாளைக்கு நடக்குமான்னு எனக்கே யோசனை. எப்படியாவது அந்த ஆள் யாருன்னு சொல்லி அவன்கிட்ட போய் சாரி கேட்கணும். சார், ரொம்ப மட்டாரமாக நடந்துக்கிட்டேன், மனித நேயமற்ற நடந்துக்கிட்டேன், நீங்கள் மன்னிக்கணும். ஆனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆர்சியாக இருக்கிறத பற்றி. ஆனால் அவனை அந்த மாதிரி ஒரு மனுஷன்கிட்ட பேசியிருக்க வேண்டாம். எனக்கு பிடிக்கலன்னா அவனுக்கு டீசெண்டாக ஒதுங்கி இருக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. ஆண்டவரே நான் மன்னியும் கன்ஃபெஷன்ஸ் மாதிரி வீட்டில் செஞ்சாச்சு. அடுத்த நாள் கூட்டம் நடக்குது, போய் பார்த்து நடக்குது. போகிறேன், கூட்டத்தில் அட்டன் பண்ணுறதே இல்லை. எங்கே அந்த ஆள் இருப்பான்? கொஞ்சம் முன்ன அந்த ஆளை இன்னைய வரைக்கும் நான் பார்க்கல. அது யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. இப்போ ரொம்ப காலமாக ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு. சாரி லார்ட், சாரி. இப்போ ஏசப்பெல்லாம் இப்போ சொல்லலாம் அப்படின்னா சேசுவே சேசுவேன்னு தானே சொல்லுவோம். சாரி சேசுவே அப்படின்னு. டு கட் த லாங் ஸ்டோரி ஷார்ட், எந்த வேதத்தை பற்றி நான் ஒரு மாதிரி நினச்சேனோ அந்த வேதத்தை தான் இன்றைக்கி நான் பிரசங்கிக்கிறேன். பரவராட்சியம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிற அதை பிடித்து கொள்கிறார்கள். நிறைய யோசிக்கணும். அப்படிலாம் இதெல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் சேர்த்து வச்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. அக்குவேறு ஆணிவேர் நீங்கள் யோசிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு குட்டையில் ஒரு நம்ம மட்டையாக இருக்கிறோமோ, நல்லா இந்த வார்த்தையெல்லாம் நல்லா கேட்டுக்கணும். எவ்வளோவுக்கு எவ்வளோ பழகி போயிட்டோமோ அவ்வளோவுக்கு அளவு நம்ம மறந்தும் போயிடுவோம். ஊறி போனது உடன் பிறந்தே கொல்லும் நோய். கத்தர் மன்னிக்கிட்ட நீங்கள் மன்னிக்க. ஜாதி புத்தி, வளர்ப்பு பின்னணி, பொருளாதார பின்னணி, அந்த தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும். இப்படி there are many private and public reasons that are following us as arrears. தீர்வை காணாத விஷயங்கள் நம்மை தொடர்கிறது. இதன் மத்தியிலே தேவனை தடுத்தாட்கொள்ளல் இருந்து நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இன்னும் பரலோக ராஜ்யத்திலே பிரஜைகளானாலும் ஆக்டிவாக சிட்டிசன்ஸாக இல்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாமே நம்ம தலையில் வலி பின்னி எடுக்கிற மாதிரி நறுக்குன்னு கொட்டிக்கிட்டால் நல்லது தான். அது பெரிய ஆன்சர் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம நன்றி கெட்டவளாக இருக்கிறோம் இந்தியன்ஸாக இருந்தோம். இந்தியாவை அவ்வளவுதான் நம்ம ஊற்றி தள்ளுறோம், கழுவி ஊற்றி தள்ளுறோம். we are not happy about our own nation. முழு இந்தியாவை பற்றி நமக்கு ஒரு மரியாதையே இல்லை. தமிழனை பற்றி மரியாதை இல்லை. இருக்கிறதுலே அந்த ஒரு லூசுத்தனமான ஒரு ஜாதி தமிழர் ஜாதி தான். யாராவது தெளிவாக சுத்தபத்தமாக தமிழ் பேசுகிறாங்களா? முழுக்க ஒரு ஆங்கில வார்த்தை இல்லாமல் தமிழ் பேசுகிறாங்களா? ஆந்திராவை தாண்டிட்டிங்கன்னா அந்த தாய்மொழியை தவிர, அந்த இந்தியை தவிர வேறு எதையுமே நீங்கள் ஒரு 10 வாக்கியத்துக்குள்ளே ஒரு வாக்கியம் கூட நீங்கள் கேட்கவே முடியாது. ரொம்ப ரேர் தான், ரொம்ப ரேர் தான். பார்ப்பாங்க, நம்ம வேறு பாஷை பேசினாலே அவங்க பாஷை பேச முடியலன்னு சொன்னாலே அவங்க நம்மளை ஒரு மாதிரி மேலே கீழே பார்ப்பாங்க, அந்நியர்களை போல பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறோம். ஆனால் இது சரியாக இந்த வசனத்தோடு நித்திய வசனம். இது ராஜ்யத்துக்கு அடுத்த வசனம். இது முடிவெல்லாம் வாழ்வுக்கு அடுத்த வசனம். அதான் மேட்ரு. இது அற்புத அடையாளங்களை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. ஓகே, வருகை ஒரு சம்பவம் தான். செகண்ட் கம்மிங் ஆர் ஃபர்ஸ்ட் கம்மிங்
வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் அன் இவெண்ட். அந்த நிகழ்வை தொடர்ந்து நமக்குள்ளே நிகழ்த்தப்பட போகிற, நமக்குள்ளே நாம் நிகழ்வாக அனுபவிக்க போகிற விஷயத்தை பற்றி தான் ஆண்டவர் இங்கே ஒரு சரியான காரியத்தை காண்பிக்கிறார். ஏன்னா இந்த ஜனங்க அவங்கள தெரிஞ்சிட்ட காலத்திலேருந்தே அட்டகாசம் பண்ணுறவங்க, முரட்டாட்டமான ஜனங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, வழிவு போகிற இருதயமுள்ள ஜனங்க, நன்றி கெட்ட ஜனங்க, துரிதமாக மறந்து போன ஜனங்க, மட்டுப்படுத்துகிற ஜனங்க, மட்டம் தட்டுறதில் இவங்கள மாதிரி ஆளே இல்லை. எதையுமே மட்டமாயிடுவாங்க. என்னத்தை கொடுத்துட்டீங்க இப்போ அம்மாண்ணா இது என்ன, அதானே அதுக்கு பேரே. அந்த மாதிரி அந்த நக்கலாக அப்படி கேட்டது தான் அது பேரே இயற்பெயராக போயிடுச்சு. அந்த தூதர்கள் சாப்பிட்ட உணவுக்கு பேரே மாண்ணா இது என்ன, அந்த உணவுக்கு பேர் இது என்ன, இடியாப்பம் இல்லை, அது பரோட்டா இல்லை, அது சப்பாத்தி இல்லை, இட் இஸ் நாட் இட்லி, இட்ஸ் நாட் எனிதிங் அட் ஆல். இது என்னங்கிறது உணவா? ஆனால் அதான் புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதுதான் 40 வருஷம் அவருக்கு கொடுத்தாரு. 40 years they were eating only that. அது தேனிட்ட பரியானம் அவர் என்ன சொன்னாலும் ஹூ கேர்ஸ், எனக்கு இறைச்சி தான் வேணும். அது தேனிட்ட பரியானமோ அது என்னவோ, அந்த மண் எனக்கு வேணாம், எனக்கு கொமட்டிக்காய் வேணும், எனக்கு வெங்காயம் வேண்டும், வெள்ளைப்பூண்டு வேணும். இப்போ மாற்ற நம்ம எப்படி இருக்கோம் யோசிக்கணும். ஏதோ கல்லறிகிற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் உயிர் துணர்வதற்காக தற்பரிசோதனை பண்ணுவதற்கான விஷயங்களை சொல்கிறேன். ஆனால் இல்லாமல் இருக்கும், பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கும். அப்போ நமக்குலாம் என்ன இருக்கிறோம்? we are resigned. பலவந்தமே இல்லை. we are not strong enough. we are not convicted. நமக்கு ஒரு மன உறுதி இல்லை, மன தெளிவு இல்லை. ஆலை இல்லாத ஊரில் இழுப்பப்பு சக்கரை மாதிரி 10 சாமிக்கு நடுவில் இயேசும் இல்லை, அவர் தாங்க அவர் நடுவில் வச்சுருக்கோங்க அப்படின்னு சில ஜோஜேட்டி பண்ண போகும்போது சொல்லுவாங்கள்ல, இந்த பக்கம் எல்லாம் இந்த பக்கம் அது இயேசு நடுவில் வச்சுருக்கோங்க, எங்களுக்கு அவர் மேலே ஒரு மரியாதை இருக்கு. அதெல்லாம் கடவுள் கேட்கல. we are not convicted. இனி எப்படிப்பட்ட காலம்னா, ஆட்டோ செகண்ட் சமயத்தில் சொன்னேன்ல, நானோ செகண்டோட கம்மி. ஒவ்வொரு ஆட்டோ செகண்டும் நீர் என்னை கொன்று போட்டால் நான் மேல் நம்பிக்கையாக இருப்பேங்கிற பயிற்றுவித்து கொள்வதில் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா உங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு நடக்க போகிற சோதனையில் நீங்கள் சொதப்பலாக இருப்பீங்க, சறுக்கல் இருப்பீங்க. பின்மாற்றம் அடைந்தால் ஆச்சரியப்படுறதுக்கல, மறுதளித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கல, சும்மா கண்ணை கசக்கிட்டு தூரமாக பின்பற்றேன், இதெல்லாம் கதைக்கு ஆகாது. ஓடினாங்க விட்டுட்டாரா ஆண்டவர்? 12 அப்போஸ்தலரும் துண்டகானம் துணியான ஓடிட்டு ஆனானப்பட்ட யோவானும் போயிட்டார் தான். பேதுரு தான் தூரத்தில் பின்பற்றினார். ஆனால் வசனம் நிறைவேற 2 தடவை சேவல் கூவத்துக்கு முன்னாடி 3 முறை அவரை மறுதளித்தார். அவன் ஏற்கனவே ஒருத்தன் விற்கிறதுக்கு போயிட்டான், காசு வாங்கிட்டான், அட்வான்ஸ் வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டார். மற்றதுங்களாம் போயிடுச்சு. ஆண்டவர் விட்டுட்டாரா? ஐயா இவங்களெல்லாம் நம்பினேன், மலையாலாம் லாயக்கில்லை அப்படின்னு கூப்பிட்டு வச்சு அவங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். ராம் முழுசும் போராடி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தெரிந்துக்கிட்ட அப்போஸ்தலர் ஆண்டவர் சும்மா விடலை. பரலோக ராஜ்யம் இது முதற்கொண்டு பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறார்கள், அதை பிடித்து கொள்கிறார்கள். அது வலுவடைந்து கொண்டு இருக்கிறது. வலிமை மிக்கவர்கள் அதை வலிமையோடு பிடித்து கொள்கிறார்கள். வலிமையாக தாக்கப்படுகிறது. அவங்க நிற்கிறாங்க. ரோமன் கேத்தலிக் மிஷனரிஸ், இந்த பிப்ளிக்கல் ப்ரொட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் எல்லாம் உயிரை கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய ஒரே கான்செப்ட், பீப்புள் ஷுட் ரிசீவ் ஜீசஸ். உபதேச கோளாறுகள் இருந்தது, உபதேசத்தில் மீறிருந்தது, ஆனால் they were presenting ஜீசஸ். என்னுடைய அறிவு குறைவிலே நான் கற்றுக்கொண்ட அளவுக்கு ப்ரொட்டஸ்டன்ஸ் அல்லாத மற்ற எல்லா மிஷினரிகளும் யாரும் டைரெக்டாக அந்தோனியாரை பிரசங்கம் பண்ணல, யாரும் வனத்து சின்னப்பரை பிரசங்கம் பண்ணல, யாரும் மேரியை பிரசங்கம் பண்ணல. நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. First they started out to preach Jesus. வழிபாட்டு முறைகள் வரும்போது
அவங்கள ஆலயத்துக்கு வரவேற்கும்போது ஆலய வழிபாடுகளிலே அவங்க செய்ததை மக்கள் கற்றுக்கொண்டாங்க. இவங்களை வழிபட்டால் தான் மோட்சம்னு அவங்க சொல்லலை. ஆனால் வழிபடுறதுக்கு இவர்கள் உதவுவார்கள்ங்கிற போர்வையில் இயேசு மையப்படுத்தப்படாமல் போய்விட்டாரோ என்கிற ஐயங்கள் சரித்திரமாக நிகழ்வுகளாக நூற்றாண்டு காலங்களாக நிலவி வந்து கொண்டே இருக்கிறது. இப்போயுமே இந்த ரோமன் கேத்தலிக் ஃபாதர்ஸ்லாம் இந்த யூடியூப் ஷார்ட்ஸில் ஆச்சா பூச்சான்னு பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணுறாங்க, பிரமாதமாக பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் மரியாள்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. எப்படி இருக்கும்? அருமையான ஒரு விருந்தை வச்சுட்டு ஓரத்தில் வேண்டாத வச்சது போல ஆயிரும். இட்ஸ் நாட் ரைட். இப்போ இதில் முதல்ல இந்த ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது திருமுழுக்கு யோவான் ஸ்நானகன் காலம் முதல். யோவான் ஸ்நானகன் காலம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் காலம், அவ்வளோதான். அது எத்தனை 1000ஆம் ஆண்டு காலங்களாக இருந்தாலும் யோவான் ஸ்நானம் காலம் முதல்னா இந்த இட்ஸ் ஆல் ஃபுல் ஆஃப் லா, ஓல்ட் டெஸ்டமெண்ட். அது முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஸோ நியாயப்பிரமாணத்தாலே நிறைவேற்ற முடியாததை, நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற விட்டதை இயேசு தான் ஸ்தாபிக்க வந்த அந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்த விஷயத்தில் தன்னையே மையமாக தான் தான் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, தேவாதி தேவன், அதெல்லாம் மறுக்க முடியாதனால அதெல்லாம் தான் நம்ம அறிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொன்னாலும் வேலை செஞ்சாரே, சும்மா வாயிலே தோசை விட்டு நூல் கண்டு மாதிரி ஏதோ சுற்றிட்டு இருக்கலையே. He involved himself to fulfill what was not fulfilled, what could not be fulfilled. அது வேற, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தை சார்ந்ததல்லன்னு எங்கேருந்து ஊர் என்கிற கல்தைய பட்டணத்தில் ஒருத்தனை கூப்பிட்றாரு, ஆபிராம்னு ஒருத்தனை கூப்பிட்டு உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்ன காலத்திலேருந்தே இந்த விஷயத்தை ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நிம்ரோது கடவுள் குரோதம் பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டுவோம் அப்படின்னு நினச்சான். he was thinking that he could outwin God. அப்போது பரலோக ராஜ்யம் அந்த மைய நாயகராக இருந்து பிரமாணங்களை நிறைவேற்றி நமக்கு தன்னை விசுவாசிப்பதே, தான் சொன்ன அறிவுரைகளை கைக்கொள்வதே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும், அதுவே ஆவிக்குரிய விருத்தை சேதனம், மனுஷனை கைவேலையால் நடந்து விருத்தை சேதனம் அல்ல அப்படிங்கிறத வலியுறுத்தி சொன்னார். ஓய்வு நாளுக்கு நான் ஆண்டவர்னு சொன்னார். தேவாலயத்திலும் பெரியவரும் சொன்னார், யோனாவிலும் பெரியவரும் சொன்னார், சாலமோனிலும் பெரியவரும் சொன்னார். இப்போ கரண்ட் இஷ்யூஸில் இதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் கேட்டுகிட்டே இருப்பீங்க, வெளியில் கேட்காம கேட்டுட்டு இருப்பீங்க, யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ மாத்திரம் இயேசு நம்ம வந்த பிற்பாடு நமக்கு எவ்வளோ ஸ்டெப்னி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சப்பக்கட்டுகளாக எத்தனை விஷயங்களை வச்சுருக்கோம். சொல்லிக்க முடியுமா? வெளியில் காரி துப்புற மாதிரி இருக்கும். கத்தட்ட தான் பீத்திக்குவோமா, அதெல்லாம் நீங்களே அறிவீர்னு அடிச்சு அரைஞ்சிடுவார், பல்லெல்லாம் உடச்சிடுவார். அது மாதிரி வயலண்ட்டாக நடந்துக்க மாட்டார், கழட்டி விட்டுருவா, அவ்வளோதான். இது லாயக்கில்லை, இது வேஸ்ட்டு, இது துரோகி, இது யூதாஸ் வம்சம் விட்டுருவார். நீ பிறவாதம் தான் அவன் நலமாக இருக்குன்னு. இயேசு தான், இயேசுவே எல்லாம். இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. யார் இருக்கிறாங்க? இல்லை, இப்போ யோவான் ஸ்நானனே அவருக்கு முன்னாடி 6 மாதம் முன்னாடி பிறந்தவர் தான். அவரே அவர்கிட்ட கேள்வி கேட்டு அனுப்பலையா? யோவான் ஸ்நானன் பரவாயில்லப்பா, கவலைப்படாது, நான் பார்க்குறேன், நான் லீகலாக ஒன்று ஜெயிலேருந்து ரிலீஸ் வாங்குறேன் அப்படிலாம் சொன்னாரா? நடந்ததெல்லாம் போய் சொல்லுங்கப்பா, என்கிட்ட சந்தேகப்படாமல் இருக்கிறவன் நல்லவன், அவன் பாக்கியம் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ எத்தனை விஷயத்தில் நமக்கு சந்தேகம், இன்னும் என்ன எவ்வளோ விஷயங்கள் நம்ம விக்கிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்தோம், கத்தர் மன்னிச்சிடுவார், எல்லாம் பலவீனம் தெரியும், நான் மனுஷன் தானே.
இதெல்லாம் நமக்கா அந்த தால்முதுங்கிறாங்களே, அந்த ஓரல் ட்ரெடிஷன். தால்முதுங்கிறது என்னது? 613 பிரமாணத்தை நேருக்கு நேராக விளங்கிக்க முடியாமல், நேருக்கு நேராக ஒத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழ முடியாமல், கை கொள்ள முடியாமல், இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வியாக்கியானம் கொடுத்து அவங்க வியாக்கியானம் பண்ணி வாய் பிறப்பாய் உண்டான வாய் பிரமாணம், அதுதான் தால்முது. அவங்க தோரா தொங்கலை, தால்முது தான் தொங்குறாங்க இன்னைய வரைக்கும். அந்த ரபி இப்படி சொன்னார், இந்த ரபி இப்படி சொன்னார், இந்த போதகர் அப்படி சொன்னார்னு. போதகர்களுக்கெல்லாம் போதகர் இயேசு. அவர் போதத்தை இன்னும் கை கொண்ட பாடு இல்லை. நிறைய கன்டென்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, இன்னைக்கு கூட இன்ட்ரெஸ்டிங்காக நியூ டெஸ்டமெண்ட்டை பற்றி சில விஷயங்களை நான் கேட்க நேர்ந்துச்சு. ஆனாலும் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? உனக்கு எவ்வளோ தெளிவு கிடைக்குதோ முதல்ல கிடைச்ச தெளிவுக்கு கீழ்ப்படி. இன்னும் கிளாரிட்டி வந்தால் இன்னும் கீழ்ப்படி, இன்னும் கீழ்ப்படியில் உறுதியாயிரு, முன்னேறு, வளரு. அந்த எல்கேஜியில் படித்தா ஆனால் அவனை அக்கானாவிலே உட்காந்துருக்காத. இதுதான் தேவன். அதான் அந்த வலுவடைகிறது, வலிமை மிக்கவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தின் உண்மைகள், சட்டத்திட்டங்கள், நெறிமுறைகள், நடைமுறை விதிமுறைகள் எல்லாம் நம்மளை தாக்கக்கூடியதான இம்பேக்ட். நம்ம அது ஒரு செல்வாக்கு மிக்கது. அது நம்மை உருவாக்கக்கூடியதாக, நம்முடைய அபிப்பிராய குறைவுகளிலே அபிப்பிராய தெளிவை தருகிறது. தவறான அபிப்பிராயத்தை மொத்தத்துக்கும் தவறுன்னு சொல்லுது, உள்ளது என்று சொல்லுது, இல்லது என்று சொல்லுது, இருளை நீக்குது, வெளிச்சத்தை கொண்டு வருது, பொய்யை நீக்கி உண்மையை வைக்குது. அதுதான் தட்ஸ் வாட் இட் இஸ் ஹேப்பனிங். மாற்றம் தேவைன்னு சொல்லுது. நீ அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறா, அகண்ட பாதையில் போயிட்டுருக்க, அந்த பாதை சரியில்லை, அந்த பாதையிலேருந்து ரிட்டர்ன் இந்த குறுகின பாதையில் போன்னு சொல்லுது. அதுதான் அந்த compulsiveness of the truth of the kingdom of God. இன்னும் நாம் இந்த இன்ட்ரடக்ஷனில் தான் இருக்கிறோம், அதுக்குள்ள விஷயங்களில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் அந்த பகுதியை வாசித்தோம் இல்லையா? யார் போனா பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் என்ன அதிகாரத்தில் தான் சொல்கிறீங்க? இன்னை வரைக்கும் கேட்டே இருக்காங்கங்க. ஐயோ, இன்னை வரைக்கும் கேட்டே இருக்காங்க. தடி எடுத்தாலும் தண்டகாரம் இட முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆளாளுக்கு இன்னைக்கு வியாக்கியானம் பண்ணுறாங்க. புரியாத விஷயத்தை இப்போதைக்கு ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு புரிஞ்சதை ஏற்றுக்க முன் வருவோம், விளங்கினதை ஏற்றுக்கொள்ள முன் வருவோம். யார் சொன்னாங்க, யார் அதிகாரம் கொடுத்தாங்க ஒரு பக்கம் இருக்க போக, இயேசு கிறிஸ்து செஞ்ச கிரியைகளை அவரே சொல்கிறார்ல, எதுக்கு என் மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் ஏதாவது தப்பு தண்டா பண்ணேனா, யாருக்காவது துரோகம் பண்ணேனா? நான் நல்லது பண்ணால் அந்த நல்லதை பார்த்து நல்லதை கற்றுக்குவாங்க. எதுக்கு என் மேலே கல்லறிவீங்க? எதுக்கு என்னை கொல்ல அலைவீங்க அப்படின்னு கேட்குறாருல. அதுக்கு அவங்கக்கிட்ட பதிலே இல்லையே. நீ அதுக்காக நான் அவங்கள இது பண்ணல, நீ கடவுளுக்கு உன்னை சமானமாக்கிக்கிட்டா, நீ பாவ மன்னிப்புலாம் வழங்குறேங்க, நீ அதெல்லாம் நீ என்ன ஆள் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதை அவங்க ஏற்றுக்க முடியல. இப்போல்லாம் சபையில் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? காணிக்கையை சுற்றி ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த உபவாச ஜபத்தை சுற்றி ஒரு நம்பிக்கை இருக்குது. நிதர்சனமாக சொல்கிறேன். இப்போ அதை பற்றி நான் விவரமாக எதையும் சொல்லலை, உபவாச ஜபம் தப்பாக ரைட்டான்னு. ஆனால் யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணுங்கிறதே இல்லாமல் சோத்திர பலிகள் மேலே செம்ம நம்பிக்கை இருக்குது பார்த்துக்கோங்க. ஆன்லைன் ப்ரேயர் மேலே எல்லாம் செய்யணுங்க. இதெல்லாம் இல்லைன்னு இல்லை அப்படின்னா செய்ய வேண்டாமா அப்படின்னு உடனே கேட்க தான் புத்தி வருது வெளியே. உன் நம்பிக்கை யார் மேலே இருக்குது?
இதெல்லாம் கவனித்து இதெல்லாம் மதிக்கிறவங்க மேலே தான் நம்பிக்கை இருக்கணும். ஆமாவா இல்லையா? அவர் மேலே நம்ம நம்பிக்கையும், அது மேல் நம்பிக்கைனாலே மாற்றமும் நம்ம விட்டு கொடுக்காமல் ஏற்றுக்க முடியாமல், இதை நிறைவேற்றுவதில் ஒத்த காலம் என்ன பிரயோஜனம்? பொருத்தனை பண்ணணும், பொருத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷமாக இருக்கிறது. ரொம்ப பெரிய விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியதை இப்போ பளிச்சின வசனத்தை அப்படியே சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். பின்ன திரும்பி நம்ம யோசிப்போம். விடாமுயற்சி, விடாமுயற்சி அந்த மூச்சு போடுறான் அப்படிங்கிறதுலாம் இந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு, அதில் தொடர்ந்து இருப்பதற்கு, இந்த பூமிக்குள்ளேயே பரலோக ராஜ்யத்தினுடைய தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ், பாதிப்பு, ஆக்கப்பூர்வமான பாதிப்பு, நல்விளைவு, அதுக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்துட்டு திடீர்னு வரும்போது தூக்கிட்டு போட்டோம், என்னமோ பண்ணட்டும், அப்படியே இந்த 1000 அரசாட்சிலாம் நம்மளை கொண்டு வருவதா சொல்கிறாரு, செய்யட்டும். இப்போது அவர்கிட்ட கோஆப்ரேட்டிவாக இருந்தால் தான் அந்த காரியத்தெல்லாம் நமக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறதுக்கு புத்தி இருக்கும், ஆசை இருக்கும், ஆவல் இருக்கும். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்காது. சோத்திரம். அதுக்கப்புறம் புதியவான இந்த பூமியை பற்றி இவ்வளோ புகார் வச்சுருக்கோம். புதியவானம் புதிய பூமியில் நம்ம வாய் சுத்தமாக இல்லைன்னா சரியாக இருக்குமா? அதெல்லாம் சுத்தம் பண்ணி தான் கொண்டு போகிறாரு. அல்லேலூயா. சத்தமே இல்லை. இங்கே அல்லேலூயா சொல்லி பழகிட்டோம், ஆனால் உண்மையாக அங்கே அல்லேலூயா வரும். அல்லேலூயா. சோத்தரிப்போம். தேங்க்யூ லார்ட். ஏற்பட்டாரா சுருக்கமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம்.